இந்த சிலையை திறக்க வேண்டும் என்று ஒரே குறிக்கோளாக வாய்தாக்கும். அவருக்கு ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இதற்கு நான் மட்டும் காரணம் இல்ல, என்னோட இருந்த அனைவருக்கும் நகர தலைவர் மரியாதைக்குரிய அண்ணார் ராமராஜன் அவர்களும் மற்றும் கவுன்சிலர் பெருமாளன் அவர்களும் வட்டார தலைவர் ரவிக்குமார் அவர்களும் முன்னாள் கவுன்சிலர் கண்ணன் அவர்களும் தம்பி ரமேஷ் இளைஞர் காங்கிரஸ் சேர்ந்த ரமேஷ் ஜெயமணி அவர்களாம் நிறைய இந்த சிலையை வந்து இந்த இடத்துல வந்து நிறைவேற்கிறது ஒரு சாதாரண வேலை இல்லை, ரொம்ப ஒரு கஷ்டமான வேலை. இதெல்லாம் ரொம்ப இதுக்காக அரும்பாடுபட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஒரு வார காலமாக இரவு பகல் என்று பாராமல் இந்த பணியை செய்த தம்பி தினேஷ் காமு அவர்களுக்கும் சகோதரர் சகோதரிகமன் அவர்களுக்கும் மற்றும் செல்வமணி குரு கார்த்தி சவுந்தர் தினேஷ் மற்றும் குஞ்சான் நடேசன் பேங்கை சார்ந்த செல்வராஜ் அவர்களும் கோபால் நாயக்கர் அவர்களும் அண்ணன் பெரியசாமி அண்ணன் செங்காட்டை சேர்ந்த பெரியசாமி அண்ணன் அவர்களும் மருத்துவத்துறை சார்ந்த சகோதரர் ராஜா அவர்களும் அவருடைய புதல்வர் அருண் அவர்களும் மற்றும் ஏராளமான பேர் இதற்காக ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. எல்லாம் பெரியவர்கள் ஆசையோட நம்மளோட இந்த நேரத்துல வந்து நம்ம அந்த பெரியவர்களை நம்ம நினைச்சு பார்க்கணும். ஐயா கேபி ஐயா அவர்கள் மற்றும் நல்லமுத்து ஐயா அவர்கள், வெண்டக்ஸ் ராமசாமி ஐயா அவர்கள், அலாப்ப கவுண்டர் அவர்கள், செல்லப்ப கவுண்டர் அவர்கள், ஜப்பான் பாய், நம்மளை எல்லாம் விட்டு சென்ற முன்னாள் பேரூராட்சி மன்ற துணை சேர்மன் செல்வராஜனே இதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டார். 2-3 தடவை அவரும் தங்களோட சிலையை போய் பார்த்துட்டு என்ன வேலை நடக்குதுன்னு அடிக்கடி போய் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களால நம்ம இந்த நேரத்தில் வந்து நினைவு கூறியே ஆகணும். அவங்களோட ஆசீர்வாதத்தினாலதான் இந்த விழா இப்ப சிறப்பாக நடந்துட்டு இருக்கு. அனைவரையும் போட்டி நிகழ வேண்டும். அடுத்தபடியாக திமுக இளைஞரணியை சேர்ந்த நகர கழக அமைப்பாளர் நண்பர் அசைன் பாஷா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தப்படுகிறது. அவர் எப்பவுமே லேட்டா தான் வருவாரு. குமார் அவர்கள் ஜேபி குமார் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தப்படுகிறது. எங்க வினோத் பண்ணலாம் சிலையை பாருங்க. அப்புறம்